இது முத்துசுவாமி வந்து சமாதி இல்லையா, ஜீவ சமாதி ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம். ஏன்னா எங்கள் வீடு அலோடு கிடையாது. நிறைய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கல்லுக்கு மேலே கல்லுக்கெல்லாம் அடுக்கி வந்து நீங்கள் வேண்டில வச்சு பச்சை கலர் முருகர் இருக்காரு. இப்போ கூட வார்னிங் தராங்க உள்ள எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லி. அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டே வந்துரு நைஸா. இது முத்துசுவாமி வந்து சமாதி இல்லையா, ஜீவ சமாதி ஆனது அப்படின்னு சொல்றாரு. உயிரோடவே புதைச்சுதான் சொல்றாங்க. ஆனா உள்ள வந்து அலோடு இல்லை. பரவாயில்ல, நம்ம அப்படியே திருத்திரமா நைஸா போயிடலாம். கேமராமேன் அவர் கோவில் எழுப்புன்னு தான் சொன்னாங்கல்ல. எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாரு. இதுதான் அவர் போல. முத்துசுவாமிகள், இதுதான் முத்துசுவாமிகள் போல. சமாதி இருக்கும், நாங்க சமாதியே காணும். காய்ஸ், அதாவது இதுதான் ஜீவசமாதி. இதுக்கிறதா அவரோட பாடியை வந்து வச்சுருக்காங்க. மேலே சிவன் போட்டு வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. நம்ம போகலாம். ஏன்னா எங்கள் வீடியோ அலோடு கிடையாது. வாங்க போகலாம். வீடு கட்டும் இடம். ஏன்னா நான் வந்து நிறைய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கல்லுக்கு மேலே கல்லுக்கெல்லாம் அடுக்கி வந்து நீங்கள் வேண்டில வச்சிங்கன்னா இங்கே வந்து வீடு கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் வேண்டில வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்மளும் ஒரு வீடு கட்டுவோம். எல்லா வீட்டு கூரையும் பிச்சு ஒரு வீடு கட்டிடலாம். மரகத சிலை முருகர் இருக்கிற இடமா. ஆனா உள்ள வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்றாங்க. அங்க ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். அங்கதான் மரகத சிலை பச்சை கலர் முருகர் இருக்காரு. நம்ம கிட்ட போவோம். சப்போஸ் வீடியோ அலோடு இல்லைன்னா இந்த வீடியோ மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். உள்ள அலோ பண்ணாங்கன்னா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா எடுத்துடலாம். ஓகேவா? சீக்கிரம் போகலாம், டைம் ஆகுது. இன்னும் ஃபியூ ஸ்டெப் தான் இருக்கு அந்த மரகத முருகரை ரீச் பண்றதுக்கு. ஆனா இப்ப கூட வார்னிங் தராங்க உள்ள எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லி. ஸோ எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கவர் பண்ணிட்டேன். கேமராமேன் அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டே வந்துரு நைஸா. பயமா இருக்கே. அதனால எடுக்கலாம், போலாம். ஓ மை காட். கேப்சர் ஆச்சா? அங்க வந்து மூலஸ்தான முருகர் வந்து கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே அவருக்கு தெரியாம ரகசியமா கவர் பண்ணியாச்சு. இது வந்து மலேசியன் முருகரோட பேக் சைட்ல நிக்கிறோம். ஃப்ரண்ட்டுக்குன்னா நம்ம கீழே இறங்கி இந்த கோயிலோட தரிசனம் எல்லாம் முடிஞ்சிட்டு கீழே இறங்கி தான் அதை கவர் பண்ண முடியும். இது பேக் சைடு. அந்த பாட்டி யாரும் சொல்லியிருந்தாங்க மலேசியால இருக்க முருகர் அதுவும் சென்னையில எங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து மூலஸ்தானத்துல இருக்க மரகத முருகர் வந்து என் கண்ணுக்கு பச்சை கலர்ல தான் தெரிஞ்சுது. ஒரு சில பேர் வந்து கருப்பு கலர்ல இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. பார்க்க அழகா இருந்தாரு. பட் ஓகே, கவர் பண்ணியாச்சு. ஸோ இதான் கோயிலோட பேக் சைட். இந்த சைடு போனோம்னா முத்துசுவாமியோட ஜீவ சமாதி இருக்கு. இந்த பக்கம் வந்து மரகத முருகர் இருக்காரு. ஸோ நம்ம வந்து ஓவரால் இந்த டெம்பிளை வந்து கவர் பண்ணியாச்சு. படிக்கட்டு வழியே ஏறி இப்போ அப்படியே ஸ்லாண்டிங்ல ஈஸியா கீழே இறங்க போறோம். ஸோ நடுப்பயணி முடிஞ்சது. இப்போ நம்ம எங்க போறோம்னா சிங்கப்பூர் முருகர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கதான் போக போறோம். முருகர் வள்ளி திருமணம் நடக்கும் போது கூட இருந்த சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வள்ளியோட சொந்தக்காரங்க, வீடு ஃபேமிலி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் ஃபேமிலியில் யாரும் இல்லை, அந்த வர முடியாமல் இருந்தாங்க. அப்போ வந்து
நாரதரும் கூட இருக்கிறவங்க தான் கூட நின்னு திருமணம் பண்ணி வச்சாங்க. சிவன் பார்வதி இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடந்தது? அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம், அதனால இப்படி நடந்திருக்கலாம். நமக்கு தெரிஞ்சவள தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் கேட்கணும். வள்ளி வந்து 2வது ஒய்ஃப், அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் இந்த பக்கம் நிக்கிறவங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட் மலேசியா முருகரை பார்க்க வந்தாச்சு. பார்க்க போலாமா? எனக்கு டவுட், இந்த மாதிரி முருகர் வேற எங்கேயுமே இல்லையா, இல்ல இந்த இடத்துல மட்டும் வச்சிருக்காங்களா? அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க, மலேசியாக்கு அப்புறம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் போய் பார்க்கலாம். மலேசியாக்குலாம் நான் போய் பார்த்தது இல்லை. மினி மலேசியாவுக்கு வந்திருக்கோம். மலேசியன் முருகரோட என்ட்ரன்ஸ் வாசல் இதுதான். அப்படியே படிக்கட்டு ஏறி மலேசியால போய் தரிசனம் பண்ண வேண்டாம், நம்ம நடு பழனியில சென்னையிலே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சீக்கிரமா. இங்க இருந்து பார்க்க முருகர் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காரு, அப்ப மலேசியால எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் முருகன் சிலை. மக்களுக்கு வந்து எங்க போனாலும் வந்து வீடு கட்டணுங்கிற ஆசை, அப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது 3rd ரேங்க் எடுக்கணும், 2nd ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி கோவில் சவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிற பழக்கம்லாம் அதெல்லாம் இன்னுமே மாறல போல. இது இப்பதான் ரீசெண்டா கட்டின முருகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் பாருங்க ஃபுல்லா வீடு கட்டணுங்கிற மாதிரி கல்லு அடிக்க வச்சிருக்காங்க. அங்க பாருங்க வால்ல பாருங்க தமிழ் தினேஷ் பேர் எழுதி வச்சு இத்தனை ரேங்க் ரேங்க்னு எழுதி, தயவு செஞ்சு கோவில் சுற்றுச்சுவரை அசுத்தம் செய்யாதீர்கள். இதெல்லாம் வந்து கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் இதை பண்ணாம இருக்கலாம், தவிர்க்கலாம்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். அப்புறம் உங்க சாய்ஸ். ஸோ ஃபைனலா முருகர் இதுதான். என்னோட தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே பேக் சைட்ல மலேசியா முருகன் மினி வெர்ஷனை பார்த்துட்டு இந்த படிக்கட்டு வழியா ஏறி ஒரு கற்பூரத்தை வாங்கி அவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த வழியாக இறங்கவும். இந்த வழி இல்லைன்னா அந்த வழி பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் இந்த வழியா இறங்கி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த vlog அவ்வளவுதான். எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சா, கிரியேட்டிவா இருந்துச்சான்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஊருக்குள்ள வந்து நிறைய கோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்லாம் இருக்கும்ல, அதுல இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இல்லை இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. நானும் வந்து உங்க ஊரை வந்து விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்றேன். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து விடைய பெறுகிறது நான் உங்கள் பிரீத்தி. நன்றி, வணக்கம், பாய்.